யூசுவலாகவே சண்டே மார்னிங் கொஞ்சம் லேசியாகவே தான் ஸ்டார்ட் ஆகும். லேட்டாக எழுந்துச்சு லேட்டாக பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டேன். அண்ட் மதியம் போல் என்னடா நான்வெஜ் செய்யலாம்னு சொல்லிட்டு யோசிச்சு அது வந்து செய்கிற மாதிரி. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே வேலை முடிஞ்சிச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி நான்வெஜ் எல்லாமே கொஞ்சம் மார்னிங் சீக்கிரமாக வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க வீட்டில். ரொம்ப நாள் ஆச்சு மட்டன் குழம்பு சாப்பிட்டு. ஸோ என்னடா செய்யறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தோம். வீக் டேஸில் தான் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு என்ன செய்யறது, குழம்பு வைக்கிறது என்ன யோசனைன்னு பார்த்தா அந்த வீக்கெண்ட் வந்துட்டாலும் நான்வெஜ்ஜுக்கு என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு யோசனை. சாட்டர்டே நைட்டே ஸ்டார்ட் ஆகிடுது. அண்ட் மட்டன் ரொம்ப நாள் ஆச்சு செஞ்சதுன்றதுனால இன்றைக்கி மட்டன் குழம்பு அண்ட் கட்லா ஃபிஷ் ஃப்ரை தான் பண்ணியிருந்தேன். இந்த மட்டன் குழம்போட ரெசிபி நம்மளோட சேனலில் சண்டே மார்னிங் ரொட்டீன் விலாகில் நான் வந்து இந்த ரெசிபி வீடியோவும் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ வேணுன்றவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ ரீசெண்ட் டேஸில் எனக்கு பிடிச்ச மீன் பார்த்தீங்கன்னா இந்த கட்லா மீன் தான். அது குழம்பு வச்சாலும் சரி, ஃப்ரெஷ் ஃப்ரை பண்ணாலும் சரி, ரொம்பவே சூப்பராக இருக்குது ரெண்டுமே. அது வந்து வஞ்சரம் டேஸ்ட் மாதிரியே தான் இருக்கும். அப்படியே என்ன கொஞ்சம் முள்ளு ஜாஸ்தியாக இருக்கும், அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ஸோ சூப்பராக சண்டே சமையல் எனக்கு எக் எல்லாமே போட்டு மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அண்ட் கட்லா ஃபிஷ் ஃப்ரை தான். உங்கள் வீட்டில் சண்டே சமையல் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சூப்பர் ஷாட்டில் உங்கள் எல்லாரும் மீட் பண்ணுறேன்.